Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching வாங்க ரியாக்ட் பண்ணி பார்த்துடலாம் ராமா. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். லாட் ஆஃப் investments are there. Nearly around like 2000 crores they have been investing on this project. Casting is a big casting actually. Bigna ரொம்பவும் பெருசு. Like lot of things has been included in this movie நான் வந்து சொல்லலாம். அந்த இன்னொரு திங் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நடுவில் நிறையா நமக்கு ராமாயணம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவும் டிசப்பாயிண்டடாக இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, ஒரு குவாலிட்டியான ஒரு டீம், ஒரு குவாலிட்டியான விஎஃப்எக்ஸ் டீமோடு வந்து இந்த இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்டட் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. இதோட டைட்டில் டீசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அதோட குவாலிட்டியெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் அவங்க காமிச்சிருந்த விஷயம்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் மோஸ்ட் திங் இஸ் லைக் இதோட மியூசிக் இது தான், ஹான்ஸ் சிம்மர் அண்ட் ஏஆர்ஆர். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்கங்கிறதே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஸோ வாங்க இந்த கிளிம்ஸ் எப்படி என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி நம்ம வந்து பேசலாம். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அபவுட் த விஎஃப்எக்ஸ் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட் இட். எந்த அளவுக்கு இதில் வந்து மெனக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து இது க்ரியேட்டிவாக காட்டியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி, தேர் இஸ் நோ ஹெட்செட். என்ன what the hell is this? Is this an actual video or is it an AI generated video? It's looking so artificial, man. It's not looking that much grand. Such a poor CG, man. Such a poor CG. Okay, this is good. This is good. Okay. Nice. And he looks so good actually. Oh, this is nice. No. This is not what I expected. What? Sai Pallavi. Okay. Okay, this looks good. But still so artificial, man. Okay, but this CG is quite okay. I'm really sorry to say this, totally disappointed. The CG looks so artificial. I didn't see anywhere the 2000 crores investment there. Seriously, this looks like a 50 crore or 60 crores of investment over there. That's it. It's a very obviously it's looking so normal. Cinematography எங்க அந்த ராமர் வந்து அந்த சன் பின்னாடி வரும்போது நிற்கிற ஒரு ஷாட் இருக்குது. அதெல்லாம் சார் நீங்கள் மணிரத்னம் பிசி ஸ்ரீராம்கிட்ட கொடுத்தீங்கன்னாவே சூப்பராக அதை வந்து அழகாக நேச்சராகவே எடுத்து கொடுத்துருப்பாரு சார் அந்த ஷாட்டை. நீங்கள் அதுக்கே சார் கொண்டு போய் சிஜி வச்சிருச்சிருக்கீங்க.
அந்த மானெல்லாம் என்ன மானா, அது என்னது அது? அது ஒரு ப்ராப்பரான ஒரு சிஜி வந்து பண்ண முடியாதா? ஏன் என்ன சிஜி பண்ணி வச்சுருக்காங்க? அந்த மான் ரொம்பவும் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஜெயிண்ட் ஏதோ சம்திங் வீடியோ கேம் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. தட் அண்ட் ஆல் லுக் ஸோ ட்ரமேட்டிக் அண்ட் லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இது கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமே வேறு. லைக் ஓகே, அந்த அரண்மனைக்குள்ளே நின்று அந்த ஒரு ஷாட் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த க்ளோஸ்அப் ஷாட் வாஸ் வெரி குட் அண்ட் சம் ஷாட்ஸ் ஆர் ஓகே டு பட் தட் இஸ் நாட் கிரியேட்டிவ் மேன். தேர் இஸ் நோ கிரியேட்டிவ் இன் இட். இட்ஸ் லுக்ஸ் வெரி நார்மலி லைக் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு 100 crore ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கே தவிர தேர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் ஃப்ரேம் அமேஸ்டு மீ டுனா திங்ஸ் லைக் ஓகே திஸ் இஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லி எந்த ஃப்ரேமே என்னை அமேஸ் பண்ணவே இல்லை. ஈவன் த லாஸ்ட் ஒன் லுக்ஸ் ஓகே. தட் அது என்னமோ சொல்லுவாங்க, அது பேர் அந்த தமிழில் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. அந்த ஒரு பிக் அந்த ஒரு இதுக்கு ஃப்ளையிங் இதுக்கு. பட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ ஏஐயில் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருக்குன்னு தவிர அதில் ஒரு டீட்டெயிலிங் வந்து எனக்கு பெருசாக வந்து என்னால் பார்க்க முடியல. அதில் ஒரு டீட்டெயிலிங் வந்து ரொம்ப மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மெயினாக எனக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. அந்த ஒரு கேமரா லென்ஸாக இருக்கட்டும், அது ஒரு அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு என்ன சொல்ல, ஈவன் அந்த ராமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஒரு இடத்துல வந்து ரிவரோ ஏதோ சம்திங் அங்கே வந்துட்டு அது ஏதோ சம்திங் அவர் வந்து கொட்டுறாரு இல்லையா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதில் எங்கேயுமே நேச்சுராகவே அதில் கூட சிஜி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இந்தியாவில் எவ்வளோ பெஸ்ட்டான பிளேசஸ் இருக்குது, நீங்கள் அங்கெல்லாம் போய் நேச்சுரலாக அந்த ஷாட்டை எடுத்து ரொம்ப அழகாக கேமராவில் வந்து நீங்கள் வந்து காமிச்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு இது தெரிஞ்சிருக்கும், ஒரு குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும். அண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அருவி பக்கத்தில் வந்து அவர் சாமி கும்பிட்ற மாதிரியான ஒரு ஷாட் இருக்குது. அது ரொம்ப தனியாக தெரிகிறாரு. ராமர் லுக்ஸ் ஸோ அப்படியே ரொம்ப தனியாக தெரிகிறாரு. மீதியெல்லாம் அப்படியே அழகாக சிஜியாக தெரியுது. ஏன் அதெல்லாம் வந்து அழகாக நீங்கள் கேரளா மாதிரியான ஒரு பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான அருவிகள் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து கர்நாடகாலாம் போனீங்கன்னா இன்னும் சூப்பரான அருவியெல்லாம் நேச்சுரலாக இருக்கிற பிளேசஸ் இருக்குது. அங்கே போய் இன்னுமே நீங்கள் ரொம்ப நேச்சுரலாகவே எடுத்துருக்கலாமே, இல்லை நீங்கள் செட்டு கூட போட்டிருக்கலாமே, இன்னும் செட்டுன்னு போட்டு நல்லாவே எடுத்துருக்கலாம். அதில் ஏன் சிஜி பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஐ மீன் ஒய் சிஜி ஃபார் எவ்ரி திங். எனக்கு மெயினாக எனக்கு ரொம்ப வெறுப்பானது அந்த ராமர் நிற்கும் போது பின்னாடி அந்த சூரியன் உதிக்கிற ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. அதுலெல்லாம் சிஜி பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன் அதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு மவுண்டனில் போய் நிற்க வச்சு நீங்கள் அதை ஒரு சூரியன் ஷாட் எடுக்க முடியாதா? they didn't work out anywhere. They just like completely they depended on the CG and looks so அந்த சிஜியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு வர்த்தாவே தெரியல. எனக்கு எல்லாமே சிஜி பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து ஆதி புருஷோட ஒரு பெட்டர் வெர்ஷன் மாதிரி தான் தெரியுதே தவிர ஐ டென்ட் ஃபீல் இட்ஸ் கிராண்டியர்னஸ் எனிவேர். ஓகே, லெட் இட் பி. நான் இப்போ எதுவும் கன்க்ளூட் பண்ண விரும்பலை. லெட் தெம் குக் மோர் ஆர் ஐ டோன்ட் நோ வெதர் தே ஹேவ் டன் தேர் ப்ராஜெக்ட் ஆர் ஐ டோன்ட் நோ என்ன பாக்கி இருக்குன்னு தெரியல. ஆனால் இது வந்த வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்குது. அதை நான் ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். ஐ எம் ஸோ டிசப்பாயிண்டட். ஓகே, இதுதான் என்னோடய ரியாக்ஷன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.